இது சண்டே மார்னிங் எடுத்திருந்த வீடியோ. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக பிரஞ்சுக்கு முந்தின நாள் வச்ச நெத்திலி கருவாடு மீன் குழம்பும் பழைய சோறும் தான் சாப்பிட்ருந்தோம். பசங்களுக்கு மட்டும் தோசையும் சாம்பாரும் செஞ்சு கொடுத்துட்டேன். இன்றைக்கி குக்கிங் எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா ஃப்ரெண்டு வீட்டில் பர்த்டே பார்ட்டி முடிச்சுட்டு சாப்பாடும் அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் கறியும் இருக்குது. குக்கிங் எதுவும் இல்லாததால் கிச்சனில் இருக்கிற வேலை கொஞ்சம் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். மெயினாக ரோஸ்ட் பண்ணி வைக்கிற நட்ஸும் பவுட்ரு பண்ணி வைக்கிற ஜீரகமும் ஏலக்காவும் தான். ஏலக்காய் நான் ரெகுலராக பால்லையும் டீலையும் சேர்த்துக்கிறதுனால பவுட்ரு பண்ணி வச்சுருப்பேன். இந்த வாட்டி ஃபஸ்ட் டைமாக ஃப்ளாக்ஸ் சீடும் தனியாக ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக நட்ஸ் பவுட்ரு பண்ணும்போது கொஞ்சமாக ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்து பவுட்ரு பண்ணுவேன். இனி ரெகுலராக தோசை மாவு சப்பாத்தி மாவில் கூட மிக்ஸ் பண்ணி செய்யலான்னு ஃப்ளாக்ஸ் சீடும் செப்பரேட்டாக பவுட்ரு பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் கேஷ்யூ, பீனட்ஸ், ஆல்மண்ட் சீக்கிரமாகவே காலி ஆகிடும். பீனட்ஸ்லாம் சொல்லவே வேண்டாம். பட் இந்த வால்நட் மட்டும் அப்படியே இருக்கும். நட்ஸ் பவுடரில் ஆட் பண்ணுறது இல்லாமல் வால்நட் தனியாக சாப்பிட்றது பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. பட் இருந்தாலும் அப்பப்போ எடுத்து ஊட்டி விடுறது. வின்டர் முடிச்சு ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிற டைமில் கரெக்டாக இந்த டெஃபோடல்ஸ் அண்ட் டுலிப் சீசன் வரும். கடையில் லெஸ் தேன் பவுண்டுக்கு ஒரு பஞ்ச் டெஃபோடல்ஸ் கிடைக்கும். ஸ்ப்ரிங் டைமில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வீட்டில் பூ வாங்கி வைக்கிறதுக்கு டெஃபோடல்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷன். வெதரும் நல்லாவே மாறிடுச்சு, ரொம்ப குளிர்லாம் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.